அகமதாபாத் விமான விபத்தில் ஒருவரை தவிர அதில் பயணித்த 241 பேரும் உயிரிழந்தனர். இதனிடையே புறப்பட்ட சில நொடிகளில் விமானம் வெடித்து சிதறிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலகையே உறைய வைத்துள்ள அகமதாபாத் விமான விபத்து பல குடும்பங்களின் புன்னகையினையும் கனவுகளையும் சிதைத்துள்ளது. விமானத்தில் பறக்க தொடங்கிய சில நிமிடங்களில் பறிபோன உயிர்களை நினைத்து உறவுகள் கலங்கி தவிக்கின்றன. அகமதாபாத் விமான விபத்து பறவைகள் மோதியதால் ஏற்பட்டதா என்பது குறித்தும், விபத்து எப்படி நிகழ்ந்திருக்கலாம், போயிங் விமானத்தின் தரம் உள்ளிட்டவை குறித்து விமானத்துறையில் பணியாற்றியவர்கள் கூறிய தகவல்களை பார்க்கலாம். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட திமுக, அதிமுக உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். அவர்களுக்கு தேர்தல் அதிகாரி சுப்பிரமணியம் சான்றிதழ்களை வழங்கினார். திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி தங்கள் அணிக்கு வரும் என்று தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அமைச்சர்கள் KN நேரு, I பெரியசாமி ஆகியோர் பதிலடி கொடுத்துள்ளனர். இனி தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. உலகையே உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்தில் முக்கியமான கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஒசூர் அருகே கெளவரப்பள்ளி அணைக்கு வரும் நீரில் ரசாயன நுரைகள் பொங்கி பாய்ந்தோடுவதால் முதன்மை செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தென்காசியில் ரசாயன பவுடர் கலக்கப்பட்ட 300 லிட்டர் பால் பறிமுதல் செய்தது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.